24 வயசு இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த மகனை அப்பா யாரு அப்பா வெட்டி பட்டு மோசமா கொலை செய்திருக்கிறார். கேட்கவே எவ்வளவு கொடூரமா இருக்குது. என்ன விஷயம்ன்றதை நான் உங்களுக்கு கடைசியா தெளிவா சொல்றேன். அதுக்கு முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாசத்துக்கு முதல் இந்த மலையக பக்கம் ஒரு பஸ் உண்டு. நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா பஸ்ல போனாங்க. ஆனா இந்த அறக்காச்சட்டையெல்லாம் போட்டிருந்தார் பஸ் டிரைவர். சின்ன பொடியனெல்லாம் விமர்சனமாக இருந்துச்சு. நான் கூட அப்படி சொல்லக்கூடாது, எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பார், அந்த டிரைவரும் சேர்ந்துதான் இறந்து போனேன்னு ஒரு விபத்தொண்டு பிரேக் பிடிபடாம ஒரு பஸ் ஒன்று அப்படியே ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து இறந்து போனாங்க. இலங்கையை பட்டு மோசமா கவலையில் இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல பட்டு மோசமான ஒரு சம்பவம் உண்டு. இன்றைக்கு காலையில தலவாக்கலையிலிருந்து கொழும்பு போகக்கூடிய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பஸ் ஒன்று தான் கிரிகத்தன் என்ற ஒரு இடத்துல இன்றைக்கு காலையில 80 நபர்களோட 80 பயணிகளோட அதே போல ஒரு கிரிகத்தன் என்ற ஒரு வளைவுல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளைவுல அப்படியே பள்ளத்துல பட்டு மோசமான ஒரு பள்ளத்துல விழுந்து மோசமாக 80 நபர்கள் இன்றைக்கு இறந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த இறப்பை, அந்த மோசமான விபத்தை அந்த பஸ்ஸினுடைய சாரதி, அந்த பேருந்தினுடைய சாரதி தடுத்து நிறுத்தி இருக்கிறேன், இன்றைக்கு காப்பாத்தி இருக்கிறேன். இது ஒரு சின்ன விஷயம் இல்ல. ஏன் என்ன நடந்திருக்குண்டா, தலவாக்கலையில இருந்து கொழும்புக்கு போற அந்த பஸ் அந்த பகுதியில அந்த வளைவால பஸ் அவர் செலுத்தி இருக்கேன். செலுத்தும் போது கியர் 2ஆவதோ 3ஆவதுல இருந்திருக்கு போல இருக்கு. கியரை குறைக்கும் போது வளைவு தானே, அப்ப குறைச்சிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த அதே விஷயம் மாதிரி குறைக்கும் போது பிரேக் ஒர்க் பண்ணல, பிரேக் வேலை செய்யல. ஆனால் அவர் ஒற்று நொடி கூட தாமதமாக இருந்தா கதை முடிஞ்சிருக்கு. அந்த வளைவோடையே ஒரு சின்ன ஒரு மண் மேடு மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதோட மோதி இருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி மோதி இருக்கிறார். ஏனென்றா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நொடி கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கூட பிரேக் ஒர்க் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா கூட அவரை நம்பி இருக்கிற 80 பயணிகள் கதையும் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மண்மேடோட விட்டுருக்கிறார். அந்த மண்மேடோட மோதி மண்மேடம் அப்படியே உடைஞ்சிருக்குது. ஆனால் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அருந்தப்பு அப்படியே அந்த பள்ளத்துல பஸ் விழுந்திருந்தா கதை முடிஞ்சு. அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்தை கிணிகத்தன் அந்த காவல்துறை போலீஸ் பொறுப்படுத்தி விசாரிச்சு அந்த சாரதிக்கு பாராட்டி இருக்கிறாங்க. அந்த சாரதி செய்த செயலாலே துணிவான அந்த துணிச்சலான முடிவால நினைச்சா அவரும் பாஞ்சிருக்கலாம், எந்த உயிரும் போப்போதுண்டு. துணிச்சலான முடிவால அவ்வளவு பயணிகளையும் காப்பாத்தி ஒரு காயம் கூட இல்லாம பாதுகாப்பா கரை சேர்த்திருக்காங்க. சோ எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல அந்த சாரதிக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் அருந்தப்புல மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம் ஒன்று தடுக்கப்பட்டிருக்குது. உண்மையாகவே இந்த சாரதிக்கு ஒரு சல்யூட் ஒன்று தான் அடிக்கணும். அதே போல நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொன்னேன், இந்த அப்பா தன்னுடைய சொந்த மகனை வெட்டி படுமோசமா கொலை செய்திருக்கு. ஒரு தந்தை பிள்ளைகள் மீது அன்புதானே செலுத்துவாங்க. ஆனா ஏன் வெட்டி கொலை செய்திருக்கிறேன்? கேட்க எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு கவலையா இருக்குது, எவ்வளவு கொடூரமா இருக்குது. என்னண்டா நான் அடிக்கடி நிறைய விஷயம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லும் போது நீங்கள் சில நேரத்துக்கு நிறைய நபர்கள் நல்ல இந்த விழிப்புணர்வு தேவைன்னு சொன்னாலும் சில நபர்கள் என்ன செய்வீங்கடா, அதெல்லாம் சும்மா பூபுன்ற மாதிரி கேட்பீங்க. அதனுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்குன்றதுதான் இந்த விஷயம். ஏன் மகனை கொலை செய்திருக்கிறேன் என்றால், 24 வயசு இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் நல்ல அழகான வாழ்க்கை, மகிழ்ச்சியாக அப்பா அம்மா பெற்றோர்கள் என்றால் அவ்வளவு மரியாதை, அழகான வேலை, அழகான தொழில், அழகாக வாழ்ந்தேன். ஆனா என்ன நடந்திருக்குண்டா, தவறான நண்பர்களோட தவறான நபர்களோட சேர தொடங்கி தவறான பழக்க வழக்கத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படின்டா இந்த ட்ரக்ஸ், இந்த போதைப் பொருள் என்றதை பாவிக்க தொடங்கியிருக்கேன். அந்த போதைப் பொருள் பாவிக்க தொடங்கினோடனே வேலையில் அக்கறை இல்லை, வீட்டுல மரியாதை இல்லை, எந்த ஒரு வாழ்க்கையினுடைய எதிர்கால நோக்கமும் இல்லை. இதை பாவிச்சு அதுக்கு அடிக்ட் ஆகுற கிட்டத்தட்ட வந்தோடனே அது வாங்கணும் என்றால் அது மறுபடியும் அவங்களுக்கு தேவைன்னா பணம் தேவை, வேலைக்கு போகணும். அது பாவிச்சா வேலைக்கு போக மாட்டாங்க, அதோடு திருடுவாங்க, இல்லாட்டி வீட்டுல இருக்கிற பணத்தை அப்படியே அழிப்பாங்க. அப்ப என்ன நடந்திருக்குண்டா, வீட்டுல பணம் கேட்க தொடங்கி இதனுடைய இந்த போதைப் பொருளினுடைய உச்சம் அது அவங்களுக்கு ஒரு தனி உலகமே உருவாக்குவாங்க கனவுல. அதை உருவாக்கி கொண்டு அவர்கள் அன்பு, பாசம், அம்மா, மனைவி, பிள்ளைகள், நல்லவங்க, கெட்டவங்க, மனிதர், மிருகம் எதுவும் தெரியாது. அவங்க வாழ்றது ஒரு வித்தியாசமான உலகத்துல. அப்ப அதற்காக தொடர்ச்சியா அந்த ஒரு கனவு இன்பத்தை அவங்க அனுபவிக்கிறதுக்கு அந்த ட்ரக்ஸை மறுபடியும் பாவிக்கணும்ன்றதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு.
அதனால வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைதி சீர்குலைஞ்சி அப்பாவை எதிர்த்து கதைக்க தொடங்கி பணம் கேட்க தொடங்கி வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் அது இதெல்லாம் அட்டகாசம் செய்ய தொடங்கி படிப்படியா அப்பா அன்பாவும் பண்பாவும் எவ்வளவோ முயற்சி எடுத்து முடியாத கட்டத்தில் அதனுடைய உச்சம், அதனுடைய கவலை, தன்னுடைய மகன் இப்படி போறானே என்ற அவ்வளவு கோபம், கவலை அவ்வளவுத்தையும் சேர்த்து கடைசியில் இன்றைக்கு என்ன நடந்திருக்குண்டா, தன்னுடைய மகனையே வெட்டி மோசமா கொலை செய்திருக்கிறீர். யோசிச்சு பாருங்க. இது இந்த சம்பவம் அனுராதபுரத்துல ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஆனா இதை கேட்கும் போது ஒரு எவ்வளவு கவலையா இருக்கு. இந்த சம்பவம் எங்கட வீட்லயோ இல்லண்டா இந்த காணொலி பார்க்குற உங்களோட வீட்டையோ நடந்தா எவ்வளவு மோசமா இருக்கு. இதை எப்படி இந்த விஷயத்தை நாங்கள் செய்தியாக கதைச்சிட்டு போகாம இதை 2 விஷயத்துல நாங்கள் காப்பாற்றலாம். ஒன்று, இது போல நிறைய நபர்கள் போதைப் பொருள் பாவிக்கிறாங்க. இவர்கள் எப்படி காப்பாற்றுறது, அவர்களினுடைய எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும். சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அதுல இருந்து ஒரு அளவு எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். அது வீட்டாக்கள் அம்மா அப்பா நினைச்சா ஒரு பிள்ளை பாவிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ண முடியாது. அப்ப அது காவல்துறையினுடைய உதவி தேவை. அப்ப காவல்துறையில போய் சொன்னால் சில அதிகமான காவல்துறையில என்ன செய்வாங்க என்றால் அவங்கள எடுத்து அட்மிட் பண்ண அவங்களுக்கு கேஸ் இல்லை. அப்ப அதனால அந்த அளவில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. அதனால முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ரீசன் அது இதெல்லாம் சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. அப்ப காவல்துறை உண்மையாக செயல்பட்டால், அதுல ஈடுபட்டால் என்ன நடக்கும்? அவர்களை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் அது காவல்துறையால தான் முடியும். சாதாரணமா தாய் தந்தையோ இல்லாட்டி எவ்வளவு சகோதரங்களோ எவ்வளவு முக்கியமான ஆட்களா இருந்தாலும் முடியாது. காவல்துறை மெனக்கட்ட அதை செய்ய முடியும். ஆனா காவல்துறை அதை செய்யறதுல தயங்குறாங்கன்னா அதுதான் ரியாலிட்டி. 2வது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் செயல்படுது, அதாவது வேலை செய்யுது. அதுக்கான நீண்ட காலம் எடுக்கும், ஆனால் வேலை செய்யுது. அதுல இன்னொரு சிக்கலும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் 1 மாதமோ 15 நாள்லயோ அங்க ஹாஸ்பிட்டல்ல இடப்பற்றாக்குறை, நிறைய ஃபெசிலிட்டிஸ் குறைவா, அது சிக்கலால குறிப்பிட்ட நாட்கள் போனோன்னு வீட்டுக்கு யாராவது பொறுப்பானவங்கள்ட்ட நைஸா வீட்டை திரும்பி அனுப்பி கிளினிக் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கேயும் சிக்கல் இருக்கு. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் என்றால், இது சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இதை பார்த்தா இதெல்லாம் நீங்கள் தடுக்கணும். இல்லைண்டா இந்த நாட்டினுடைய நிலைமை என்னதான் செஞ்சாலும், எவ்வளவான சிறந்த சமுதாயத்தை உருவாக்கினாலும் அந்த சிறந்த மனிதர், அந்த சிறந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர் இந்த போதைப் பொருள் என்றது ஒரு நாள் தொட்டா அதோட தலைகீழ அவர் மாறிடுவார். சோ இதுல இருந்து பாவிக்கிறவங்களை மீட்டெடுக்கலாம், ஒரு விஷயம். 2வது, பாவிக்காம இருக்கிற இளைஞர்கள் எப்படி காப்பாத்துறேன்டால் போதைப் பொருளை விற்பனை செய்யறதை தடுக்கும். அதை எப்படி தடுக்கிறேன்டால் அழகான முறையில முடியும். உண்மையான காவல்துறை, உண்மையான அரசாங்கம், உண்மையான காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நினைச்சா இது முடியும். அது உள்ளுக்கு சில பணத்துக்கு விலை போகக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க என்றால், இந்த அற்ப சொற்ப சின்ன தொகை பணத்துக்காக இதை விற்பனை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. எல்லாரையும் சொல்லையில சில நபர்கள். அதற்கு பின்னுக்கும் ஒரு பின்னணி இருக்குது. ஏன் அவர்கள் அப்படி செயல்படுறாங்க என்றால், அவர்களினுடைய மாத வருமானம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா அவ்வளவு அவர்களுக்கு இல்ல. ஒரு 1 லட்சம் மட்டும் வச்சுக்கொள்ளுங்கள். ஒரு காவல்துறையில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய அந்த 1 லட்சம் மண்டக்குள்ள அவர்களினுடைய அவங்க அந்த மாதம் வர்ற அந்த சம்பளத்துல ஹவுஸ் லோன் எடுத்திருப்பாங்க. அதுக்கு வெட்டுப்படும். இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு லோன் கட்டாயம் அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அதிகமாக எடுப்பாங்க. அதுல விட்டுப்படும். மீதி வர்ற அந்த கொசுறு பணத்துல அவங்க இந்த விலைவாசியில கரண்ட் பில் கட்டுறதா, வீட்டுக்கு தண்ணி பில் கட்டுறதா, பிள்ளைகள படிப்பு செலவை பார்க்கறதா, ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இதனால அவர்களுடைய வருமானம் போதாதுன்ற சில சூழ்நிலை ஏற்படும் போது இந்த காசுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு இடமளிக்கிற சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது. அதனால அவர்களினுடைய சம்பளத்துல அரசாங்கம் கவனம் செலுத்தி சட்டத்தையும் இறுக்கமாக இறுக்கி இதுல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒன்று கொண்டு வந்தா போதைப் பொருளை தடுக்கும் போது இனிமே இந்த இளம் சமுதாயம் அது உள்ளுக்கு போகாம இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்க தடுத்து நிறுத்தலாம். இது சர்வ சாதாரணமான விஷயம் இல்ல. இலங்கை நாட்டினுடைய கட்டமைப்பை முதுகெலும்பு மாறி இருக்கிற இந்த எதிர்காலத்தை தூக்கி நிறுத்துற விஷயத்தை நான் ஒரு காணொளியில சொல்லியிருக்கிறேன். இந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தேசம் மீது, இந்த மண் மீது, இந்த மக்கள் மீது, இந்த மனிதன் மீது உண்மையான அன்பும் நேசமும் இருந்தா போதைப் பொருளை தடுத்து நிறுத்துறதுல கடும் கவனம் செலுத்துவோம். இல்லைண்டா இந்த இலங்கை என்ற நாடை எவ்வளவு சிறந்த நாடாக நீங்க கட்டி எழுப்பினாலும் அது மோசமான ஒரு நாடாக எங்க நிக்கும்டா இந்த போதைப் பொருள் இளம் சமுதாயம் பாவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கடும் சிக்கல். அது உள்ளுக்கு இருந்த ஒருத்தன் தான் பொலிட்டிக்கலுக்கு வருவான். அது உள்ளுக்கு இருக்கிறவன் தான் ஒருத்தன் ஸ்கூல் உள்ளுக்கு பொறுப்பான ஒரு டீச்சரா வருவான். அது உள்ளுக்கு இருக்கிற ஒருத்தன் தான் முக்கியமான இடங்கள்ல ஒருத்தன் பூந்துருவான். அப்ப அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், செயல்கள் எப்படி இருக்கும், சிக்கல்
அதனால கடும் கவனம் சொந்தங்களே, கவனமாக பயணம் செய்யுங்க. ஆபத்தான மோசமான நரகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தைக்கு உகந்த ஒரு சமுதாயத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். நன்றி சொந்தங்களே.